வணக்கம் மக்களே. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆதார் கார்டு வைத்திருக்கும் பெண்கள் எல்லோருக்கும் ஸ்கூட்டி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறதா. ஸோ பார்த்திங்கன்னா இதற்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் அண்மை காலமாக ஒரு வாட்ஸ்அப் செய்தி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதில் ஆதார் கார்டு வைத்திருக்கும் எல்லோருக்கும் மத்திய அரசு இலவசமாக ஸ்கூட்டி வழங்குகிறது என கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் சூப்பர் திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃப்ரீ ஸ்கூட்டி யோஜனா ஸ்கீம் 2025 எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அதில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இலவச ஸ்கூட்டி திட்டம் 2025 ஃப்ரீ ஸ்கூட்டி யோஜனா இன் கீழ் இலவச ஸ்கூட்டி கிடைக்கும் என்று பரப்பப்படுகிறது. யூடியூப்களில் நிறைய வீடியோக்கள் இது குறித்து போடப்பட்டுள்ளன. ஆனால் அப்படி ஒரு திட்டமே மத்திய அரசிடம் இல்லை. மத்திய அரசு இலவச ஸ்கூட்டி வழங்குவதாக பொய்யான தகவலை பலர் பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். அதுவும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் எல்லோருக்கும் இலவச ஸ்கூட்டி என கதைவிட்டுள்ளனர். மத்திய அரசின் பத்திரி இந்திய அரசின் நோடல் நிறுவனமான பத்திரிகை தகவல் பணியாக்கத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவான PIB உண்மை சரிபார்ப்பு குழு இலவச ஸ்கூட்டி திட்டம் 2025 கீழ் அனைத்து ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இலவச ஸ்கூட்டி கிடைக்கும் என்று யூடியூபில் பரவி வரும் கூற்றை மறுத்துள்ளது. இந்த கூற்று தவறானது என தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அத்தகைய எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. யூடியூப் சேனலில் பகிரப்பட்ட இந்த வீடியோக்கு பதில் அளித்துள்ளது. அந்த வீடியோவில் ஆதார் அட்டை வைத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் மத்திய அரசு இலவச ஸ்கூட்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஸ்கூட்டி வழங்க உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் டேக் செய்து இது ஒரு பொய்யான தகவல் என விளக்கம் அளித்துள்ளது. அத்துடன் எக்ஸ் உள்ளிட்ட பக்கங்களிலும் மத்திய அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறது. எனவே ஆதார் அட்டை வைத்திருக்கும் எல்லோருக்கும் ஸ்கூட்டி கிடைக்கும் என உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஏதேனும் மெசேஜ் வந்தால் அதனை புறம் தள்ளிவிடுங்கள், நம்ப வேண்டாம். மேலும் இப்படியான பொய் தகவலை பரப்புபவர்கள் மீது மத்திய மாநில சைபர் கிரைமில் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து போலியாக யாரேனும் தகவல் பரப்பினால் அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கூட்டி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டி வழங்குற திட்டம் முற்றிலும் பொய் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.